தகப்பன் ஒரு பையனும் இருக்கான். அது வந்து இந்த மாதிரி கதை அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பயந்தேன். இது வந்து ஒரு வியாதி மாதிரி தானே அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட கேட்டேன் நான். ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வர்ற வினித் மாதிரி அப்பா தான் நான். ஆனால் இவங்க கூட கதையில் வந்து கடைசியில் அப்பா தான் காரணம், அம்மாவை பிரிஞ்சதுனால தான் இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சீன் வைப்பாங்கன்னோ இன்னும் பல என்னெல்லாம் தோணுச்சு. அப்படிலாம் இல்லாமல் இயல்பாக படத்தை கொண்டு போயிருந்தார் இயக்குனர். அவர் வந்து உண்மையாகவே பாராட்டணும். அதே மாதிரி தனஞ்சயன் சார் வந்து ஒரு படத்தை வந்து எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லாமல் இருக்காது. இந்த படம் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிச்சு. அதேமாதிரி அந்த 2 பெண்கள், அதை விட அந்த தியாகியாக நடிச்சிருந்தார் ஹீரோ. உண்மையாக இந்த பெருந்தன்மை யாருக்கும் வராது. நம்ம கேரக்டர் பல பேர் அந்த பெண்ணுக்கு ஒரு மணமகன் வருவார். அந்த கேரக்டர் தான் நம்மள பல ஆண்களுக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு 75% மேல் சாவணிசம் உள்ள ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இருப்போம். இந்த மாதிரி கேரக்டரை பார்த்தது உண்மையாகவே டேரக்டர் பயங்கர விஷயம். அது ரொம்ப இயல்பாக, அதாவது இந்த விஷயத்தை ஒத்துக்காதவங்க கூட ஏற்றுக்கக்கூடிய ஒரு படமாக காதல் என்பது பொது உடைமை படத்தை எடுத்திருக்கிறாரு. அதுக்காக அவரை பாராட்டணும். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்கிற காட்சிகளில் கிளைமாக்ஸில் மட்டும் அப்பா அம்மாவுக்கு எதுக்கு அவங்க ஒரு லிப்லாக் பண்ணுறப்போ கொஞ்சம் இதுவாக இருந்தது. இதை தான் கமல் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியனில் நீ போகும் பாதையில் அந்த பாட்டில் வரும், சில ஆண்களை விட மாட்டேன், சில பெண்களை விட மாட்டேன்னு சொன்னாரோன்னெலாம் எனக்கு படம் பார்த்துட்டு இருக்கப்போ தோணுச்சு. ஆனால் இன்னைக்கு காலச்சூழல் இப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த படம் உணர்த்திருந்தது. உண்மையாகவே பத்திரிகையாளர் ஒரு படத்தை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாராட்டல. நிஜமாவே எனக்கு இந்த கருத்தில் வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. நானும் ஹாஸ்டல்லலாம் இருந்திருக்கேன், இந்த மாதிரி சம்பவங்கள் பார்த்துருக்கேன். நான் அன்றைக்கி கேள்வியில் கூட இதையும் சொன்னேன் நான், இந்த ஹோமோ அந்த மாதிரி விஷயம்லாம். ஆனால் இது வந்து இப்படி இருக்குது உலகத்துலங்கிறத ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டிருக்காங்க. முடிஞ்சால் எல்லோரும் காதல் என்பது பொது உடைமையை பார்த்தீங்கன்னா இந்த காதல் தான் இல்லை, உங்கள் பொண்ணோ பையனோ வேறு காதல் எதுவும் பண்ணால் கூட நீங்கள் ஒரு செவி சாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உண்மையாக ரோகிணியிலேருந்து வினித்லேருந்து எல்லாருமே அந்த நடிகர் எல்லாருமே இது வந்து புதுமுகம் எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். பிரமாதமான படம். மியூசிக், ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். அருமையான ஒரு படம். இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம மலையாளத்தில் பார்த்துருப்போம், ஹாலிவுட்டில் அந்த மாதிரி பார்த்துருப்போம். தமிழில் இந்த மாதிரி படம் வர்றது உண்மையாகவே நம்ம தமிழ் சினிமாவை ஒரு உயரத்துக்கு, இதுதான் உண்மையாக ஜாதியை கட்டிக்கிட்டு அழுவுறதை விட இன்னைக்கு என்ன நடக்குது, அன்னைக்கு நீங்கள் அடிச்சிங்க வெட்டினீங்கன்னு எடுக்கிற படங்களை காட்டிலும் இந்த மாதிரி படங்களை கொண்டாடணும். நிச்சயமாக கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறோம். ஆமாம், அதுதான் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்களா பிளாக் அண்ட் ஒயிட் தான் 2 கலர் தான் நீங்கள் நினைக்கிறீங்க, அது உள்ளார எக்கச்சக்க வேரியஸ் கலர் இருக்காமல். நானும் ஒரு கொஞ்சம் ஓவியமும் தெரியும், அதனால் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குள்ளார இருந்து தான் எல்லா கலருமே பிறக்குது இல்லையா. ஸோ அந்த கலர்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அவனுக்கு கால சூழல் அப்படி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வீட்டிலேருந்து கூட இப்படி ஏதாவது ஒன்று வரலாம். அப்போ இந்த மாதிரி படங்கள் நமக்கு தைரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கார்த்திக், ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசுறீங்க. இப்போ நான் என்ன பேசுறேன்னே தெரியல. ஒன்றுமே இல்லை, நீங்க தான் பேசணும். முதல்ல என்னன்னா, ஒரு பேராண்மை மிக்க படக்குழுவுக்கு வாழ்த்துகள். தேங்க்யூ சார். பேராண்மை அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கான சொல் மட்டும் அல்ல. பேராண்மை மிக்க இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். பேராண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு மட்டுமே இல்லை, எல்லோருக்குமானது ஒரு விஷயம். இந்த படத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன். படக்குழுவினருக்கு இதற்கு சம்மந்தம் இல்லை, எனது அரசியல் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகிள் 377 ஒன்று இருந்தது. என்னன்னா, ஓரினை சேர்க்கையாளருக்கு சிறை தண்டனை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்தியாவில். 2018 தான் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் ஓரினை சேர்க்கைங்கிறது தவறு அல்ல, அது அவங்களுடைய இயல்பு, ஒரு வேணுனே பண்ணுறது கிடையாது, அவங்க இயல்புங்கிறத ஏற்றுக்குச்சு. ஆனால் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகள். அது மட்டும் இல்லை, பல கட்சிகள் இது மாதிரியானது. அதனால இந்த படக்குழுவினர் வந்து என்ன செய்யணுங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. என்னன்னா, நீங்க வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் போட்டு காமிச்சிங்க, எல்லாரும் பாராட்டினாங்க, மகிழ்ச்சி. ஒரு அரசியல் தலைவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க, அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து இந்த ஓரின சேர்க்கையாளர்கள், தன்பாலின ஈர்ப்பாளர்கள் வந்து தைரியமா இருக்காங்கன்னா காரணம் வந்து அரசியல் கட்சிகள் இல்லை, நீதிமன்றம் தான். இந்த அரசியல் கட்சிகள் எதிராக இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கு இல்லையா. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து நீதிபதியாக கொலீஜியம் நியமித்த ஒரு சூழலில் அவரை வந்து நியமிக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சு. ஸோ இந்த சூழலை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்கீங்க, இந்த திரைப்படம் மூலமாக பண்ணியிருக்கிறீங்க.
இதை வந்து சரியான இதில் கொண்டு போகணும்னா இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கு தாண்டி ஒரு சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு ஷோ ஒன்று நீங்கள் அது வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஏன்னா இந்த விஷயம் வந்து பரவலாக போகணும் அப்படிங்கிறதுல நான் அதை சொல்ல வரேன். அதில் அப்புறம் இன்னொரு என்னன்னா, இவ்வளவு அக்கறையான இயக்குனர் வந்து நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நன்றி சார். இதை அடுத்த ஒரு படமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து அந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து சமுதாய ஒரு குற்றம் இல்லைன்னு நம்ம நாடு ஏற்றுக்கிச்சக்கூடிய சட்டம், அவங்க திருமணம் பண்ணுறதுக்கான தடை இன்றைக்கி இருக்குது. சில நாடுகளில் இப்போ நேபாளம் முதற்கொண்டு அதை நீக்கி இருக்கிறாங்க. இந்த ஆசியாவில் 3 நாள், இந்தியாவில் திருமணம் பண்ணுற தடை. அதனால் என்னென்னா, அவங்க சேர்ந்து வாழ ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு குடி போகிறதோ இல்லை ரேஷன் கார்டோ, இல்லை சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு வெளியூர் போய் ஒரு ரூம் போட்டு ஒரு அறை போட்டு தங்குறதோ, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. இது சம்பந்தமான உங்களுடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்குறேன் இப்பயே. ஏன்னா நிச்சயமாக இந்த படம் வந்து கமர்ஷியலாகவும் நல்லா இருக்கு. ஒரு ஆவணப்படம் மாதிரி. அதாவது தன்பாலின ஈர்ப்பாளரை பற்றி புரியாதவர்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கு இதில் பதில் சொல்லிட்டார். அதில் எந்த கேள்வியும் அதில் மிச்சம் இல்லை. என்னுடைய குழந்தை 12 வயது பெண் குழந்தை இருக்குது. நான் அதையும் அழைச்சிட்டு தான் தேட்டருக்கு போய் பார்க்க போகிறேன் இந்த திரைப்படத்தை வந்து. இதில் ஒரு நினைவு சொன்ன என்னுடைய நண்பர் மறைந்த ஜனநாதன் அவருடைய இயற்கை படத்தை பற்றி ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன். என்னன்னா, அதில் வந்து கடலில் மோதிரத்தை போட்டுருவான் ஹீரோயின். அந்த படகுல இருக்கக்கூடிய ஹீரோ வந்து அவளை காப்பாற்றுவான். அப்போ அவனுடைய கைகள் வந்து இந்த பெண்ணுடைய அங்கங்கள்லாம் படும். ஆனால் நமக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் கூட தவறாக தெரியாது. ஒரு இயக்குனரோட வெற்றி என்னன்னா, நீங்கள் எந்த காட்சியும் எப்படி வேணாலும் பார்க்க வைக்கலாம். அதில் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஒரு முத்த காட்சியாக இருக்கட்டும், அந்த முதலிரவில் நடக்கக்கூடிய பாலுறவு வன்முறையாகட்டும், எதுலையுமே நம்ம முகந்திருப்ப வைக்கல. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர். அதை இன்னும் சொல்லப்போனால் அந்த தயாரிப்பாளர், அப்புறம் அதை வெளிக்கொண்டு வந்த நமது தனஞ்சயன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அதுக்கு ஒரே ஒரு சின்னது என்னன்னா, இதில் நீங்கள் அடுத்த படத்துலையாவது என்ன செய்யணும்னா, தைரியமாக மதங்களை சொல்லணும். ஏன்னா இந்த தன்பாலின ஈர்ப்பாளர்களை வந்து மிக இல்லை இன்னும் அதிகமாக இன்னும் எப்படின்னா, பைபிள்லேயோ குரான்லேயும் பார்த்தீங்கன்னா கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஒருவேளை மத சர்ச்சை வேண்டாம் ரொம்பங்கிறனால மைல்டாக வச்சுருக்கோம். அடுத்த இதில் நீங்கள் ஏன்னா நீங்கள் மதத்தை போட்டு அடிக்கலை அப்படின்னா எதுவும் மாறாது. இன்றைக்கி சமுதாய சீர்திருத்தம் அத்தனையுமே மத நம்பிக்கை இல்லாதவர்களால் நடந்தது தான். அதனால நீங்கள் அடுத்த படத்தில் இன்னும் வீரியமாக பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. உங்களோட வாழ்த்துக்களுக்கு நன்றி. யாரு சார்? பைல்வான் சார் வாங்க. ஒரே செகண்ட். பைல்வான் சார் நிற்கிறாரு, அதுவே பெரிய விஷயம். வாங்க. யாரு? ஏன் பார்க்கணுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உணர்வே நம்ம பல பேருடைய உணர்வை புரிஞ்சிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறியாமையை போக்குவதற்காக இந்த திரைப்படத்தை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். தேங்க்யூ சார். இதில் பேசுனவங்க சரியா படத்தை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஏன் தன்பாலின சேர்க்கையாளராக மாறினேன்ட்டு கதாநாயகி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த படத்தில் நான் ஏன் தன்பாலின சேர்க்கையாளராக மாறினேன், அதுக்கான காரணம் என்னன்னு படத்தில் கதாநாயகி சொல்லியிருக்காங்கல்ல இல்லையா? இல்ல நான் சொல்றது படத்துல கதாநாயகி சொல்றா, இந்த மாதிரி நீங்க ஒரு பொம்மை கொடுத்தீங்களே, அந்த பொம்மை மிஸ் ஆனதுன்னா இப்படி ஆறுனேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலையா? அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த பாசம் கிடைத்திருக்குமே ஆனால் இவ நிச்சயமா தன்பாலின சேர்க்கையாளர் ஆயிருக்க மாட்டா. ஆமாவா இல்லையா? இல்ல எப்படி இல்ல? நீங்க கதாநாயகி சொல்றாள், அதே கருத்து கதையில இப்படி சொல்லலையா? சொல்லல சார். என்ன இப்படி சொல்லுங்க? இல்ல அதுல நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் பிறந்திருந்தே இப்படிதான். அது வந்து எனக்கு வெளியே சொல்ல முடியல. அதனால இந்த பொம்மையை நான் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். பொம்மை கிட்ட தான் நான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பொம்மை இல்லாம போயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், பொண்ணு ஏதோ டிஃபரெண்டா இருக்காளேன்னு. அந்த பொம்மை கடைசி வரைக்கும் தெரியவே இல்லையே. இல்ல தெரிஞ்சிருக்கலாம் சார். நான் என்ன சொல்ல, நீங்களே சொல்லிட்டீங்க அந்த அம்மா பொது உடைமை, தண்ணி அடிக்கிறா, கிளப்புக்கு போறான்னு சொல்லிட்டீங்க. அதனால அந்த அம்மா கிட்ட இருந்து பாசம் கிடைக்கலன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதுக்கு ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமான்னு சொல்லு. இல்ல ஆமா இல்லலாம் சொல்ல முடியாது சார். இது வந்து கதை. இது அப்படியும் இருக்கலாம், இப்படியும் கதைன்னு சொல்லுங்க. அது வர விட்டுறேன். இல்ல சொல்றத கேளுங்க. பாசம் கிடைக்காததுனால இந்த செக்சுவாலிட்டி மாறுதுன்றது புதுசா நீங்க சொல்லி தெரிய ஒரு அருவா இருக்கு எனக்கு. அதை பத்தி நீ டீடைலா சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து எங்கேயுமே நான் படிக்கல, தெரிஞ்சுக்கல. அதாவது பாசம் கிடைக்கலன்றதுனால செக்சுவாலிட்டி மாறுன்றது புதுவிதமான ஒரு சயின்ஸா இருக்கு நீங்க சொல்றது. இன்னொன்னு என்ன, நாம வல்லரசு நாடு நினைக்கிற
அமெரிக்காவிலே ட்ரம்ப் முதல்ல போட்ட கையெழுத்தே திருநங்கையே கிடையாடா, ஆண்பால் பெண்பால் தான். கையெழுத்து போடுறாரு இல்லையா? அதுக்கு நான் அதை உலக நாடு ஒத்துக்கா இல்லையா? இந்தியால allowed. இந்தியால allowed. அந்த பேச்செல்லாம் கிடையாது. நான் சொன்னது உண்டா இல்லையா? இந்தியால மூணு allowed. gender இருக்குங்க. 3 gender இருக்கு. திரு- இந்தியால இருக்கு. இந்தியால இருக்கு. இந்தியால 3 gender இருக்கு. நம்ம இங்க தான் இருந்து ஆனா அவங்க திருநங்கையா அப்படியும் காட்டலீங்க படத்துல. திருநங்கைன்னு சொல்லல. இல்ல திருநங்கையாவும் காட்டல அவங்க. திருநம்பி. ஆண்கள் தான் திருநங்கை, பெண்கள் வந்து திருநம்பியா மாத்திட்டாங்க. இல்ல அப்படி திருநம்பின்னு அப்படி இல்லையே. தானே கொடுத்திருக்காங்க. சரி. இல்ல ஆண்கள் தான் பெண்களால் மாற முடியும், பெண்களால் ஆண்களா மாற முடியாது. நன்றி நன்றி. ஓகே வாங்க. கண்டிப்பா எல்லா கருத்தும் ஏத்துக்கணும். நம்ம வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, பாசிட்டிவ் மட்டும் பார்க்காம அதுல வர விமர்சனங்களும் ஏத்துக்கணும் நம்ம. வணக்கம். எனக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. இது செகண்ட் டைம் பார்த்துட்டுருக்குறேன். நான் படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மாலினி ஜீவரத்னம்ன்ட்டு ஒரு கண்டென்ட் அட்வைசர், ஷீஸ் அ எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்ட். அவங்கக்கிட்ட இவங்க நிறைய அட்வைஸ் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் டைட்டிலில் வருது. நான் கொஞ்சம் டீப்பாக பார்த்தேன். அந்த 5 கேரக்டர் ரொம்ப 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 நல்லா இருக்கு. 5 கேரக்டர். இவன் டாக்டர் லக்ஷ்மி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ன்ட்டு பிகினிங்கில் காட்டுறாரு. ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கருக்கு இதை புரிஞ்சிக்க முடியல. அவள் ஒரு உண்மையான அம்மா மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்கா தவிர அவள் பிரெயின் யூஸ் பண்ணல. ஆனால் ஒரு சாதாரண ஒரு சர்வெண்ட், ஒன்றும் படிக்காத சர்வெண்ட் அவங்க அம்மாவோட இந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அது மாதிரி இந்த 5 கேரக்டரும் ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது, ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, சாங்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல, இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட். இப்போது நான் கொஞ்சம் ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணும்போது இப்படி கை போட்டு போனால் ஆர் தே ஹோமோசெக்சுவல்ஸ்ன்னு கேட்டேன். நோ தேர் ஜஸ்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு பொண்ணு ஒரு ஆணு தனியாக போயிட்டு இருந்தால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் யாரும் கேட்கவே மாட்டாங்க. இந்த கான்செப்ட், இந்த ஃபீலிங் இப்போது கொஞ்சம் புதுசாக வந்திருக்கு. ஒரு 20 years, ஒரு 25 years தான் இந்த கான்செப்ட் வந்துட்டுருக்கு. பட் இதை மீறி என்ன கொஸ்டின் வருதுன்ட்டா, ஒரு சாங்கில் ஒரு லைன் வந்துடும், மாங்கல்யம் தந்து நானேன்னு. அது மேரேஜில் பாடுற சாங்கு, அது டைரக்டரு கொண்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு விஷுவலாக ஒரு 2 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணது, டெம்பிளில் பண்ணாங்க, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. அது படத்தில் இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லை. பட் அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வருது. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப டீப்பான படம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி 2 பெண்ணுகள் ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் இருக்காரு, மெட்ராஸில் இருக்காங்க. அவங்கள நீங்கள் கடைசியில் டைட்டிலில் நீங்கள் காட்டிருக்கலாம். ஆல் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். அந்த பொண்ணு கேட்குறான், சர்வெண்ட்டாக கேட்குறான், நீங்கள் ஃபஸ்ட் நைட்டில் இதெல்லாம் நமக்கெல்லாம் வர டவுட்டு, நீ வந்து பாரு அப்படி கேட்குறான். இது லவ்லி ஃபிலிம், லவ்லி ஸ்கிரிப்ட். மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க. அந்த கடைசி சீன் கோவப்படாதுங்க, அந்த கடைசி சீனில் அந்த பொம்மை விழுது இல்லையா, நான் என்ன நினச்சேன், அவருக்கு அன்னைக்கு கூட சொன்னேன், அவள் உட்காந்து போயிட்டு இவள் சைல்டுஹுட் மெமரிஸ் அவள் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருப்பாள். இல்லை வீடியோவில் இவள் 6 மாத குழந்தை, 10 மாத குழந்தை, 2 வயசு குழந்தை, அப்படி பார்த்து 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 கண்ணில் தண்ணி வந்துட்டு என்னன்னா கூட என் குழந்தை அப்படி இவளை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு தான் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம். தயவுசெய்து எல்லாம் பாருங்கள், நல்லா ஓடட்டும். தேங்க்யூ சார். வாங்க சார். இல்ல இப்பதான் பார்த்தேன், படம் பார்த்தேன். பக்கத்துல மைக். டைரக்டர் சார், டேரக்டர் வந்துருங்க. அவர் பயந்துட்டாரு, என்னடா இது? இல்ல டைரக்டர் சார் இதை யாராவது சொல்லிட்டு போறாங்க. இல்ல இது கேட்கல பாலா. தைரியமா எடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம இதுல இண்டஸ்ட்ரியில வந்து போடுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. இது வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா வடநாடு, அது பாலிவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸாக போயிட்டாங்க. இது நிறைய படம் வந்திருக்கு, நிறைய நம்ம பார்க்கலாம் அந்த மூவிலாம். ஸோ அது நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அந்த பொண்ணு நிஜமல் அவங்க வந்து நடிகைன்றது இதில் நிரூபிச்சிருக்காங்க. படத்துக்கு வேரியேஷன் காமிக்குது. அதே போல் நந்தும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த வேலைக்காரி தீபா அக்கா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாங்க, 2 பேர் எப்படிமா குழந்தைன்னு கேட்பாங்க. உண்மையாலுமே இன்னைக்கு கல்யாணம் பண்ணவங்க நம்ம திரையுலகத்துலேயே நிறைய பேர் டைவர்ஸ் ஆகிருக்காங்க. அந்த குழந்தைங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
பட் ஆனால் குழந்தைங்க எல்லாம் நிறைய குழந்தைங்க அனாதாசிரமத்தில் வளருது. ஸோ அதை தத்தெடுக்க மாட்றாங்க யாரும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்ததுன்னா அதை போகலாம். நிறைய பேருக்கு வந்து குழந்தை வந்து இன்னைக்கு வந்து பிறக்க மாட்டுது. அது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, நிறைய இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த செலவை ஒரு குழந்தைய தத்தெடுத்தால் அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம். அந்த குழந்தை மூலமா ஒரு பெரிய அளவுக்கு ஜென்ரேஷன் திரும்ப ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாம், அதுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு. பட் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த படத்தை வந்து தனஞ்சயன் சார் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி பண்ணுறாரு தெரில. அவ்வளோ போல்டாக இறங்கியிருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோல் அந்த இல்லை இங்கே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இல்லை நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தையே பிறக்காம இருக்காங்கல்ல. குழந்தை பிறக்காம இருந்து 2 பேர் கடைசி வரையும் ஒன்னா இருக்கிறாங்க, லவ்வா இருக்கிறாங்க. ஒரு அனாதாசிரமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு போன் மூலியமா நம்ம கேக்குறாங்க. அதானே அப்ப முதியோர் எல்லாம் இருக்கணும்ன்றீங்களா? நீங்க சொல்றது அதானே? இப்ப முதியோர் எல்லாம் இருக்கணும், முதியோர் எல்லாம் இருக்கணுமா? அப்போ உங்க அம்மா அப்பா எடுத்து போய் விடுவீங்களா? இப்ப உங்க அம்மா அப்பா எடுத்து போய் விடுவீங்களா? குழந்தைங்க அங்க அனாதை எவ்வளவு குழந்தைங்க இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு குழந்தைங்க ஆசிரமத்துல வளருதுன்னு தெரியுமா? எப்படி வளருதுன்னு தெரியுமா? அங்க எவ்வளவு ஹராஸ்மெண்ட் ஆகுது தெரியுமா? இல்ல நீ கேட்டதுக்கு பதில் சொல்றேன். பட் ஆனா நிறைய குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்களை வந்து கொஞ்சம் தத்தெடுக்கலாம் அப்படின்றது. பட் ஆனா கதை வைஸ் நல்லா பண்ணிருக்காங்க. நிறைய படம் வந்திருக்கு, தமிழ்ல கூட சமீபத்துல வந்தது ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்க மாட்டாங்க, இந்த படத்துல டீட்டெயில் காட்டியிருக்காங்க. டைலாக் வைஸ் அதை அப்பா அம்மா எப்படி புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு சீன்ல வந்து ரோகிணி மேடம் வந்து பொண்ணு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறா என் பொண்ணு அப்படின்னு உள்ளே போயிட்டு அவங்க சரக்கடிப்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற, அதுவும் படித்த ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க டக்குன்னு அவங்களுடைய மூடு எப்படி மாறும்னு தெரியல. அவங்க டென்ஷனுக்கு எந்த எல்லைக்கு போவாங்கன்றது அதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அது வெளிப்படுத்த முடியல அப்படின்றது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவரு இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு கைலேஷ் அவர் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லவ் பண்ணேன், ஆனால் அவங்க லவ் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறதும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதும் அழகாக காமிச்சிருந்தாங்க. படம் வைஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தா புரிஞ்சிருக்கும். இதே நம்ம பா ரஞ்சித் அந்த மாதிரி எடுத்திருந்தா என்னென்ன கேட்டிருப்போம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது அவரும் எடுத்திருந்தாரு, அப்போ நிறைய கேள்வி கேட்டிருந்தோம். பட் ஆனால் இந்தமாதிரி படங்கள் வரும்போது இன்றைக்கி நிறைய தெரியும். வானவில் சொல்லிட்டு பெசன் நகர்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. திருநங்கை தான் தெரியும், திருநம்பி யாருக்குமே தெரியாது. திருநம்பின்றவங்க பெண்கள் தான், அவங்க ஆணாக மாறி இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க, இது யாருக்கும் தெரியாது. இங்கே வந்து இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க திருநம்பின்னு சொல்லிட்டு, திருநங்கைன்னு சொல்லிட்டு கலைஞர் தான் இது பண்ணது அந்த நேமியை. நம்ம பாலினத்துக்கு வந்து கொச்சையாக ஒரு பேர் வச்சுலாம் கூப்பிட்ருக்கோம். பட் அதை மாற்றிருக்காங்க. அது இப்போ கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தெரியுது, பாலிவுட்டில் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு, இப்போ இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்கிறதோ நீங்கள் சொல்லுங்கள், இவன் என்னடா பெரிய ஆளுன்ற பேரில். பட் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன். தேங்க்யூ பாலா, தேங்க்யூ பாலா. ஊடக நண்பர்கள் அனைக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் ஃபர்ஸ்ட் பேசுகிறோம் நாங்கள் ஆசைப்பட்டது காரணமே நாங்கள் சொல்கிறதுக்காக இங்கே உட்காரல. ஏன்னா எல்லாருமே இல்லைப்பா, நாங்கள் சொல்கிறத விட இதை படத்தை பார்த்து வந்த ஊடக நண்பர்கள் பேசும்போது தான் அது உண்மையிலே நல்லா இருக்கும். நாங்களே எங்களை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது, எங்கள் படத்தை பற்றி பெருமையாக சொல்லக்கூடாது. கார்த்திக் ரொம்ப நன்றி. நான் ஒரு சம்மரியே பண்ணிட்டீங்க கார்த்திக், ரொம்ப அழகாக ரிவ்யூ பண்ணி முடிச்சிட்டிங்க. நாங்கள் எதுவுமே பேச வேணான்னு பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சோமு சார் ரொம்ப அழகாக வந்து அழகாக பேசினார். பாலா ரொம்ப நன்றி உங்களுடைய வார்த்தைகளுக்கு. ஊடக நண்பர்கள் பேசும்போது தான் அவங்க வீடியோவில் பேசுகிறாங்க கொஞ்சம் பேர், பட் நிறைய பேர் பேசுறதில்ல. அவங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சோம். காதல் என்பது பொது உடைமை, ஒரு போல்டு அட்டெம்ப்ட் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கதை. போல்டுன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரொமான்ஸ் காமிச்சு, இல்லை எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்கிறது செக்ஷுவாலிட்டியை காமிச்சு அதை வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. இது சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு உணர்வுபூர்வமான காதல் கதை. உணர்வுபூர்வமான காதல் கதைனா தன் பாலினர் ஈர்ப்பை பற்றி, அந்த காதலை பற்றி ஒரு அழகான ஒரு காவியமாக ஜெயபிரகாஷ் எடுத்திருக்காரு. இது வந்து மேன்கின் ஃபிலிம்ஸ் ஜியோ பேபி சார் இன்னும் டேட்டட் இன் கிச்சன் படமெல்லாம் எடுத்தவர். காதல் அப்படின்னு மம்முட்டி சார் நடித்த படம் எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காதல் அப்படின்னு படத்தில் மம்முட்டி சாரே நடித்தார். அதில் வந்து அவர் தன் பாலின ஈர்ப்பாளராக இருப்பார். அதை வந்து கேவாக சொல்லுவாங்க, அதை ஜோதிகா மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தெல்லாம் ஜியோ பேபி வந்து ரொம்ப போல்டாக மலையாளத்தில் எடுத்தார். காதல் வந்து பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக படமாக அமைஞ்சுது மலையாளத்தில் லாஸ்ட் இயர். அந்த மாதிரி ஒரு படம் தமிழில் வரலன்னு நம்மளாம் நிறைய பேசிகிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் மலையாள சினிமாவில் ரொம்ப அட்வான்ஸாக எடுக்கிறாங்க, புதுமையாக படம் எடுக்கிறாங்க, தமிழில் யாருமே எடுக்கிறது இல்லைன்னு வரும்போது இந்த படத்தை ஜியோ பேபி அவர்களும் மேன்கின் சினிமாஸ் ஜொமோன் எவ்ரிபடி அவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கும்போது ஒரு 1 இயராக ரொம்ப அவங்க வந்து எப்படியாவது இது மக்கள் மத்தியில் கொண்டு வரணும்,
மெயின் ஸ்ட்ரீம் படமாக மக்கள் மத்தியில் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது டிஸ்ட்ரிபியூஷனில் அவங்க பிரச்சனை வரும்போது நான் இந்த படத்தை 1 இயர் முன்னாடியே கேட்டேன், நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி என் கையில் இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி வந்து சேர்ந்துருக்கு. இன்றைக்கி ஊடக நண்பர்கள்லாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது உண்மையிலே சரியான ஒரு டிசிஷன் தான் நம்ம எடுத்தோம். இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரது ஒரு சரியான முடிவாக நான் பார்க்குறேன். அதுக்கு ஊடக நண்பர்களுக்கு நன்றி. மக்கள் இந்த மாதிரி படைப்புகளை தமிழ் சினிமாவில் நீங்கள் வரவேற்றதான் புதுமையான முயற்சிகள் வரும். இல்லைனா நீங்கள் மலையாள சினிமா ஓடிடியில் டப்பிங்லையோ இல்லை சப்டைட்டிலோட தான் பார்க்கணும். தமிழ் சினிமா வளரணும், அடுத்த கட்டம் போகணும். புதுமையான படைப்புகள் மீண்டும் பல பேர்கிட்ட இருக்குது. அவங்களாம் வரணும்னா மக்கள் எல்லோரும் இந்த மாதிரி படங்களை திரையரங்களை போய் பார்க்கணும். அதுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய துணையாக இருக்கணும். இப்போது இந்த படம் பார்த்து வந்த உடனே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடினதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு படைப்பை தான் நம்ம கொண்டு வந்திருக்குன்னு அதுக்கு ஜெயபிரகாஷ்க்கும் கலேஷ், லிஜோமோல், அனுஷா இங்கே வந்திருக்காங்க, அனுஷா, ஸ்ரீ சரவணன், டேனி எல்லோருக்கும் என்னோட நன்றி. அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அவங்க அவ்வளோ பிரமாதமாக உழைச்சாங்க. வினீத் சார் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம், எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு. ரோகிணி மேம் பற்றி சொல்லவே வேணாம். ஷி வாஸ் ஆல் அவுட் சப்போர்ட்டிங் த ஃபிலிம். எல்லோருமே அவங்க வந்து ஒரு டோட்டலான ஒரு எஃபர்ட் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்களாம் இந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த எஃபர்ட்டுக்கான ஒரு ரெக்கக்னேஷனாக அங்கீகாரமாக பார்க்குறோம். இந்த படத்துக்கு இன்னும் பல அங்கீகாரம் வர எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நன்றிகள். உங்களுடைய இந்த வரவேற்புக்கு மிக்க நன்றி. ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். எல்லாமே சார் பேசி முடிச்சிட்டாரு. முன்னாடி வந்த சாரோட பேர் நம்ம கார்த்திக் சார் பேசிட்டாங்க. அப்புறமா பேர் தான் ஐயா அவர் பேசுனது வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஆக்சுவலி அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஆன்சர் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேற ஆக்சுவலி நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் எனக்கு பேசுறதுக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சார் சொல்லிட்டாங்க, ரிவ்யூவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணுமோ படத்தில் சொல்லிட்டேன். இனி நீங்கள் என்ன கேட்குறதா தான் கேளுங்க. என்னங்க 1 இயர் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அவள் வந்து இதுக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த டாலோட கதையை சொல்கிறா. இது வந்து இன்னைக்கு இந்த ஒரு வருஷத்தில் மாற போகிறது இல்லை. நான் பிறந்ததே இப்படி தான், இவ்வளோ வருஷமாக நான் இப்படி தான் இருக்கேன், எனக்கு நண்டு பிடிச்சிருக்க மாதிரி இருந்தது, நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள அந்த பேரை மீட் பண்ணப்போ தான் எனக்கு வந்து திருப்பியும் பழைய மாதிரி நான் ஆகினேன். இனிமேல் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் எல்லாம் சொல்லி பார்த்தேன் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முத்தம் அவங்க செய்கிற அந்த அந்த காட்சி வைக்கிறதுக்கு காரணம் தான். வேற எனக்கு எந்த வழியுமே தெரியல உங்களை அது புரிய வைக்க அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணுறாங்க. சொல்யூஷன் கிடையாது சார். இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், டிஸ்கஷனுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், புரிதலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது எதுவுமே எப்பவுமே வந்து தீர்வாயிடாது. இந்த படம் வந்து இன்னொரு படத்துக்கான தொடக்கம். ஆக்சுவலாக அப்பா அம்மா ஒரு டைம் கேக்குறாங்க சார். ஆமா எல்லாருமே வந்து இப்போ வந்து அதே வந்து ஒரு லேடியா இருந்தாலும் அவங்க டைம் கேட்பாங்க. இப்போ அப்பா அம்மா கேட்க ஆரம்பிச்சாங்க. இது நீங்க ஆமா கேக்குறாங்க. ஏன் வந்து நீங்க வந்து அந்த அந்த டைம் கூட கொடுக்க மாட்டீங்க? இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவுன்சிலிங் போலான்றாங்க. ஆமா கவுன்சிலிங் போனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை எங்களுக்கும் புரிதல் கிடைக்கும் உனக்கும் புரிதல் கிடைக்கும்ன்றாங்க. அப்போ கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே, அடமெண்டா இருக்காங்களே. இந்த மாதிரி மாறணும் அவர் அடமெண்ட் ஆயிடுவாங்களா? இல்ல அப்படி கிடையாது. இதுல ஏன் அது அடமென்சி கிடையாது. அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க வேணா கவுன்சிலிங் போகலாம், இவங்க கவுன்சிலிங் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்க இருக்கீங்க இதேதான் சரி. நாங்க என்ன கேக்குறோம்னா இல்ல இல்ல அப்பா அம்மாக்கு அன்னைக்கு தெரியும் அது கரெக்ட் புரிதலுக்காக அவங்க கேக்குறாங்க. கரெக்ட். அவங்க கவுன்சிலிங் போகலாம், இவங்கள கவுன்சிலிங் போகணும்னு கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு முன்னாடி வேற கண்டிஷன் வச்சுறாரு, ஒரு வருஷம் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு. ஸோ அவர் வந்து இவங்களை மேனிபுலேட் தான் பண்ண ட்ரை பண்றாரு. அதுக்கு ரிப்ளையா அவங்க சொல்றாங்க சினிமா என்னால பண்ண முடியாதுன்னு அவன் சொல்றான். இவ்வளவு நாள் நான் காத்து இருந்துட்டு இனிமேல் என்னால முடியாது, அவனால முடியல, அவ்வளவுதான். அந்த அந்த என்ன சொல்றீங்க பிடிவாதம் ஏன்னா அது காதல்னால வருது. காதலிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிடிவாதம் இருக்கும். எஸ் எஸ் இல்லாம இல்ல சினிமா துறை ஓகே ஸ்டோரி இது வந்து நம்ம படமா காமிக்கிறோம். இது வந்து இது இருக்காது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு நிஜமா எங்கிருந்து யாராவது 2 பேரை பாத்தீங்களா? இல்ல 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 வீட்ல அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல 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 வீட்ல இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? ஓகே, நான் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் சொல்றேன். ஏன்னா முன்னாடி கேட்டது நான் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன் ஏன் இந்த கதையை பண்ணலாம். என் வீட்டில் வந்து இந்த மாதிரி நடந்துன்னு வச்சுங்க. எனக்கு என் பையன் இருக்கான், பையனில் பொண்ணு யாருக்காவது இப்படி நடந்திருந்தா 100% இந்த இதில் லக்ஷ்மி ரியாக்ட் பண்ண மாதிரியோ இல்லை வினீத் ரியாக்ட் பண்ண மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் 100%. ஏன்னா எனக்கு இதை பற்றி தெரியாது, என்னோட உலகம் வேறு. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்ன? அவங்கள வந்து வீட்டுக்கு வெளியே அனுப்புறதோ, இல்லை ஆணவ கொலை பண்ணுறதோ, இல்லை அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை என்ன சொல்கிறது அவங்க வந்து வக்கரமான ஒரு அவங்களே நம்ம வந்து புரிஞ்சிக்காம சீப்பாக பார்க்குறதோ கிடையாது. புரிஞ்சுக்க நம்ம எப்போ வந்து முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் அன்பு, காதல், மனிதம் எல்லாமே ஆரம்பிக்கும்.
எப்போ நம்ம புரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ, மற்றவன் சரியில்லைன்னு நினைக்கிறோமோ, அப்போவே எல்லாமே நின்றுடுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இந்த கதையை நான் எழுத ஆரம்பித்தேன். தவிர இந்த மாதிரி ஒரு பேரை பார்த்து கிடையாது. இதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்டர் ஆமா ஆமா கரெக்ட். அன்னைக்கு நான் சொன்னேன், அதனால தான் ரிப்பீட் பண்ணல. இல்ல கட்டாயமா இல்ல அப்படி சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. என்னங்க கடை முடுப்புறாங்க, கடை முடுப்புறாங்களா? பாலா சொல்றாரு கடை முடுப்புறாங்கன்றாரு. இல்ல டெஃபினட்டா அப்படி கிடையாதுங்க. இந்த கதை அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்தது, அதனால நான் அது சொன்னேன். அது உண்மையா நடந்தது. சார் போல்டா இந்த கிளைமாக்ஸை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. அது கொஞ்சம் சமூகத்தில் விழிப்புணர்வு நானே கூட சொன்னேன். ஆக்சுவலாக இந்த கதையை இப்படி கூட இவரே 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சமூகத்துக்காக அவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ண விட்டுருலாம்னு ஏன் தோணுச்சு அவங்களுக்கு? ஏன் கேட்குறேன்னா பாவம், ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தியாகியா இருக்காரு. அவரே 2 பேரையும் மேரேஜ் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ளார அவங்க 2 பேரும் ஒண்ணா விடலாம். அது வேற ஒரு கதையா இருக்கும். சரி, பார்ட் 2. ஆமா, காதல் என்பது பொதுவுடைமை பார்ட் 2. சார் எதை கேக்குறேன்? சார் கேக்குறேன். இருங்க உங்களுக்கு டைம் ஆகுது சொன்னீங்க பாருக்கு. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பெண்களும் ஓடி வருவாங்க கடற்கரையில. அனுஷாவும் நிஜம் மட்டும் ஃபேஸ் மாஸ்க் போட்டுருக்க மாட்டாங்க, மத்த பெண்கள் எல்லாம். ஆமா ஆமா. சோ இன்னும் சமூகத்துல அப்படிதான் சில பேர் மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, நிறைய பேர். ஆமா ஆமா, அதுதான். அது ஒரு சிம்பாலிக்கா ஒரு ஷார்ட்டா இந்த 2 பேருக்கு வந்து வாழ்க்கை வந்து ஓபன் ஆயிடுச்சு. அவங்க மீதி பேர்லாம் மறைஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சமுதாயத்துல இன்னும் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ள பசங்களை வந்து பேரண்ட்ஸ் ஏத்துக்கணும்னு நினைச்சா கூட அவங்க பயப்படுற ஒரே விஷயம், சுற்றி உள்ள சமூகம் என்ன சொல்லணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம புள்ள நம்ம பத்து வளர்த்துட்டோம், நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்றதான் இன்னைக்கு பல பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? அன்பு தாங்க அதோட பெருசு. நீங்க உங்க குழந்தைங்க மேல அன்பு அதிகமா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா மத்தவங்க சொல்றது பெருசா படாது. அதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, மத்தவங்களுக்கு கிடையாது. உங்க பிள்ளைங்களுக்கு தான். குழந்தை மேல நம்ம வைக்கிற அன்பு அடுத்தவங்க பேசுற வார்த்தை சார் எடுத்து சார் இல்ல, அதுதான் சார் சொல்றேன் நான். அந்த அன்பு வந்து நிஜமாவே ரொம்ப பெருசாவும் உண்மையாகவும் இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து வெளியில இருந்து ஒருத்தர் அது பேசினானா உங்க பிள்ளைக்காக நீங்க வந்து அவங்கள பார்த்து பேச முடியும், உங்களால நெஞ்ச நிமிர்த்தி நிற்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரே நிமிஷம் இருங்க சார். இல்ல இந்த விஷயத்துல சாருக்கு ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன் சார். என்னுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு மிக க்ளோஸ் நண்பர் அவர் வந்து நேற்று எனக்கு கால் பண்ணி, உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த படம் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம், அதாவது வந்துட்டு இருக்கோம். நேற்று எனக்கு அவர் சொன்னார், ரொம்ப க்ளோஸ் நண்பர். அவர் வந்து திடீர்னு என்கிட்ட வந்து தகவலாக சொன்னார். அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் மகள் வந்து திருநம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டா, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டோம். அந்த திருநம்பியாக இன்னைக்கு கன்வெர்ட் ஆகிருக்கா. அது பிறகு நாங்களாம் ஒரு கெட் டுகெதர்லாம் பண்ணுறோம், நீங்கள் வரணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து என்னோட மகளோட சேர்ந்து படித்தவங்க. அவங்க திருநம்பி ஆகணும்னு ஆசைப்படும் போது அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் வாங்க, நம்மலாம் வந்து பையன் பேர் சொல்கிறாங்க. இப்போ அவன் பையன் ஆகிட்டா, அவங்க கூட நான் வந்து ஒரு கெட் டுகெதர் பண்ணணும், நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே மனசார நினைச்சேன், இந்த சமுதாயம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தொடக்கத்தில் தான் இருக்கு. அந்த ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணல, அந்த ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டு நான் ஒத்துக்கிறேன். இதுவரை நீங்கள் பெண்ணா பார்த்த என் மகள், இனிமே அவர் பையன் நீங்கள் வந்து பாருங்க, மீட் பண்ணுங்க சொன்னாங்கல்ல, அது பெரிய தொடக்கமாக போயிட்டு இருக்கும்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு தொடக்கமாக தான் வரும். இந்த படம் ஒரு புரிதலை தவிர இது எல்லாரும் மாறணுன்றதுக்காக கிடையாது. இது எல்லாம் மாறணும், எல்லாரும் வந்து இதை ஏற்றுக்கணும், எல்லாரும் பண்ணிட்டு. ஓகே சார், நீங்க ஒரு தயாரிப்பாளரா ஒரு நல்ல கருத்தை சமூகத்துக்கு விதைக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டீங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இதே சூழ்நிலை நம்ம உறவுகளுக்கோ நமக்கோ நடந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா. இப்போ ஒரே சொல்லுங்க, சினிமா தானே கிடையாதுங்க. பீச் அது மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன், கேட்டு பார்ப்பேன். அவங்களுக்கான புரிதல் வச்சுங்களேன், இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நீ வாழ நினைச்சேன்னா வாழ்மா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வினித் சார் தேவராஜ் இங்க கேட்டார் பார்த்தீங்களா, எதனால இந்த காரணம், ஏன் வந்து தன் பாடல் மேல ஈர்ப்பு வந்தது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இதெல்லாம் நான் வந்து சைக்கலாஜிக்கலா ஏதாவது பண்ண முடியுமா, உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? ஆனா ஜெயபிரகாஷ் இதுல அவ்வளவு அழகா முதல்ல சொல்லியிருக்காரு, சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து தன் பாலின மேல தான் எனக்கு ஈர்ப்பு, பசங்க கூட பழகிறதுக்கு எனக்கு இதுவா இருந்தது, பெண்ணு கூட பழகிறதுக்கு கூச்சமா இருந்தது சொல்றா. அதாவது நான் பெண்ணு கூட பழகும்போது கூச்சமா இருந்ததுன்னு அர்த்தம், எனக்கு ஈர்ப்பு இருக்கு, நான் எப்படி போய் பழகிறதுன்னு தெரியல, ஆனா பையன் கூட நம்ம ஃப்ரீயா பழகிறேன்ப்பா, ஏன்னா பையன் கூட பழகும்போது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்து சொல்றா. அப்போ சின்ன வயசுலேருந்தே மனசார அப்படிதான் வாழ்ந்திருக்கான்னா அவளை போய் நீங்க புஷ் பண்ண முடியாது. நீ வந்து இல்ல தன்பாளைய இருப்பில் பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு புஷ் பண்ண முடியாது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு
குழந்தையா நம்ம கிட்ட வளர்ந்துட்டாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அந்த பொண்ணு வாழ்ந்துட்டாள்னா பல வருஷங்கள், நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும். அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடா ஜெயபிரகாஷ் சொன்னாரு. உண்மையிலேயே நீங்க நேசிக்கிறீங்கன்னா உங்க குழந்தைய, அதை நீங்க ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல என்னோட நண்பர் குடும்பத்தில் நடந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டு அந்த குழந்தைய நம்முடைய குழந்தைய எடுத்துக்கிட்டு நம்ம போகணுன்றதான் இந்த படம் சொல்ல வர கருத்து. இந்த படம் வந்து இதை ப்ராபகேட் பண்ணல, இதுதான் பண்ணணும்னு சொல்லல, இதுதான் ரைட்டுன்னு சொல்லல. கடைசியில வந்து என்ன சொன்னாரு, இதுதான் சொல்யூஷன் சொல்லல. அவர் சொன்ன வந்தது தான், இதை நீங்க உணர்வுபூர்வமா ஏத்துங்க, உணர்வுபூர்வமா அக்செப்ட் பண்ணீங்க. இதை எதிர்த்து அவங்கள வந்து ஒரு தள்ளி வச்சிடாதீங்க, நம்ம குடும்பமா நினைங்க, நம்ம பசங்களா நினைங்க, அவங்கள புரிஞ்சுங்கன்னு சொல்றதா இந்த படைப்பினுடைய ஒரே நோக்கமா நான் கருதுறேன். அதுதான் ஜெயபிரகாஷுடைய சக்சஸாவும் நான் பார்க்குறேன்.